கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக சுல்தான்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரச்சாரம் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதாகவும் மக்களிடம் சிறப்பான வரவேற்பு இருப்பதாகவும் கூறினார். மேலும் வேலைவாய்ப்பு தொடர்பாக மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். பிரச்சாரம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது. போகுமிடமெல்லாம் நல்ல சிறப்பான வரவேற்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதிர்பார்ப்புகள் சில இடத்துல பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் குறைந்து விட்டது. இந்த ஜிஎஸ்டிக்கு பிறகு இந்த தொழில்கள்லாம் நலிந்து வர்றதுனால வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. அப்புறம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அது மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது தான். அதுவும் கொஞ்சம் சரியானபடிக்கு அவர்களுக்கு வருவதில்லை என்று சொல்லி அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.